எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு மசாலா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம சேப்பக்கிழங்கு மசாலாவுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாத்தே பண்ணுங்கள். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மசாலா பார்த்துருவோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நம்ம கிழங்கை வேக வச்ச தண்ணி ஊற்றுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிங்க. உனக்கு கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கிழங்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு கொத்தமல்லி, புதினா, மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுங்க. நம்ம சேப்பக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், கீரை கடைகள் இந்தமாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்கள் செஃப் பார்த்திபன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு மசாலா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம சேப்பக்கிழங்கு மசாலாவுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாத்தே பண்ணுங்கள். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மசாலா பார்த்துருவோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நம்ம கிழங்கை வேக வச்ச தண்ணி ஊற்றுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிங்க. உனக்கு கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கிழங்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு கொத்தமல்லி, புதினா, மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுங்க. நம்ம சேப்பக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், கீரை கடைகள் இந்தமாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்கள் செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.